இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனஃப் எவிடன்ஸ் நான் இப்ப சொன்னதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எவிடன்ஸ் இருந்தாலும் ஏன் செஞ்சாங்க அப்படிங்கறத மோட்டிவ் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது முக்கியம். அப்படி கண்டுபிடிக்கும் போது அது ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். சில விஷயத்தை நீங்க ரீவிசிட் பண்ண விரும்பாம இருக்கலாம், ஆனா நாட்டு மக்களுக்கு எங்க மக்களுக்கு இன்னும் விரிவா தெரியணும்னு நினைக்கிறேன். 94ல உங்களை கைது பண்றாங்க. 50 நாட்கள் இல்லையா? 50 நாட்கள் ஜெயில இருந்தது. ஜெயில நீங்க நிச்சயமா நல்லா நடத்தப்படல. ஒரு விஞ்ஞானி, அது வரைக்கும் இந்த நாட்டுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் ப்ரோக்ராமுக்கு அடித்தளம் போட்டுட்டு இருந்தவர். கொடுமைப்படுத்தப்படுறீங்க அப்படிங்கிறது உண்மையா? இது நான் விளக்கமா என்னுடைய புக்கில் எழுதியிருக்கேன். ஆக்சுவலா புக்கில் எழுதியிருக்கிறது கூட குறைவா தான் எழுதியிருக்கேன். ஏன்னா இந்த புக்கை என்னுடைய குழந்தைகளும் படிக்கும் இல்லையா, அதனால. ஆனா அது என்னுடைய சர்ப்ரைஸ், என்னுடைய இது தப்பா போகல. ஏன்னா என் மகளோ மகனோ அல்லது என் ஒய்ஃபோ அந்த புக்கு இது வரைக்கும் படிச்சதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அதை படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது ஒரு கொடுமையான ஒரு விஷயம் மாத்திரம் இல்லை, வருத்தமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த இப்ப நம்ம சாதாரணமா நம்ம நண்பர்கள் வச்சுங்களேன், நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை விரிவா பேசலாம், சிரிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். ஒரு மோசமான ஒரு காரியத்தை பத்தி திரும்ப திரும்ப பேசுறதுனால, நீங்க சொல்றது உண்மை, மக்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது உண்மை. தெரியணுங்கிறதுக்கு ரொம்ப விருப்பப்படுறவங்க ஒரே சென்டென்ஸ்ல என்னன்னா, இதை விட கொடுமையாக ஒரு காரியம் செய்ய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி நீ பண்ணேன்னு ஒத்துக்க, நாங்க விட்டுறோம், நீங்க போய் நீ பண்ணலே எனக்கு தெரியுயா, ஆனா நீ பண்ணேன்னு ஒத்துக்கிட்டா அதுக்கப்புறம் ஜாலியா உனக்கு என்ன வேணுமோ நாங்க கொடுக்குறோம், நீ பண்ண நோக்கம் வெளில கொண்டு வரதுல சொல்றாங்க, கிளீனா சொல்றாங்க. அது போல நான் எழுதியிருக்கேன், அந்த புக்ல எழுதியிருக்கேன். நான் இதுல அவங்களுடைய அது ஒரு காரணம் எனக்கு இந்த சதி இருக்குன்னு சொல்றதுக்கு. நிறைய காரணங்கள் இருக்கு அதுல. சதி சதி சதின்னு சொல்லிட்டு இருக்கேன்னா, முதல்ல இருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் சதின்னு. யாரையாவது இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்களா? யாரையாவது? ஆமா, என்னுடைய சேர்மன் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க, என்னுடைய டைரக்டர் இம்ப்ளிகேட் பண்ண சொல்றாங்க. நான் சொன்னேன், நான் இம்ப்ளிகேட் பண்ணாட்டா கூட நீ நான் சொன்னதா சொல்லி எழுதிக்க அப்படின்னு கேட்டா, இல்ல இல்ல நீ உன் வாய்னாலும் சொல்லணும். அப்பதான் எனக்கு புரிஞ்சது, அவங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி வேற ஆள்கிட்ட காமிச்சு அதை பில்டப் பண்றாங்க. நம்மள்ட்ட பேசுற போதே பில்டப் பண்றாங்க. பட் இந்த பில்டப் பண்ணும்போது என்னுடைய மன உறுதியினாலேயும் அல்லது என்னுடைய தெய்வ நம்பிக்கையினாலேயும் அதை என்னால பிடிச்சு நிக்க முடிஞ்சது. கடைசி வரைக்கும் நான் அவங்களுடைய எதுக்கும் ஒத்துக்கல. அதனால எனக்கு எகென்ஸ்டா எந்த எவிடன்ஸும் அவங்களால ப்ரொடியூஸ் பண்ண முடியல. கடைசி அது என்ன ஒரு பியூட்டின்னா, நமக்கு என்ன உட்கார முடியாது, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது. அந்த கட்டத்துல நீங்க அவன் கேட்கற எவ்வளவு நேரம் நின்றுட்டு இருப்பேன், நான் சொல்ல என்னோட பிசிக் பெர்மிட் பண்ற வரைக்கும் நிற்பேன். அப்புறம் கடைசி ஒரு கட்டத்துல மயங்கி விழுந்துடுறேன். அது காலு கை கொலாப்ஸ் ஆகி விழுந்துடுறேன். அது எல்லாருக்கும் ஒரு வரும். நீங்க தண்ணி குடிக்காம நின்றுகிட்டே இருந்தீங்கன்னா அது சப்போர்ட் இல்லாம செவரில் செஞ்சுக்கிட்டு கூட இல்லாம அப்ப எல்லாரும் ஓடுறாங்க, தூக்கிட்டு போய் ஒரு கட்டில போடுறான். ஒருத்தன் அப்பவே சொன்னேன் கேட்கல, இது செத்து தொலைச்சுன்னா யாரா மாதிரி இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க, கேட்குது. அப்புறம் ஒரு டாக்டர் வர்றாரு, அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு. அவரே சொல்றாரு, இந்த மனுஷன் ஒரு வாக்கிங் ஆன் ஏ நைஃப் எட்ஜ், இந்த பக்கம் விடலாம் அந்த பக்கம் விடலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. அப்படி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எவ்வளவு நேரம் நான் கண்டினியூ பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியாது. ஆனா என்னுடைய எனக்கு கை கொடுக்க வந்தது பயக்கம். நான் மயங்கி அப்படி விழுந்ததுனால பயந்துட்டாங்க அவங்க. ஏன்னா ஒருவேளை செத்துக்கிட்டு போனாருன்னா அப்ப கஸ்டோடியல் மரணம் ஆயிரும்ல. இது போலீஸை பொறுத்த மட்டும் நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது போலீஸ் கல்ச்சர். நீங்க என்னுடைய ஒரு ஆளுக்கு கேஸை மாத்திரம் ஹைலைட் பண்ணி பிரயோஜனம் இல்லை. இந்த போலீஸ் கல்ச்சருங்கிறது உலகம் பூரா நடக்குது. அதுல குறிப்பா நம்ம நாட்டில் ஜாஸ்தி. ஒருத்தரை செய்யாத குற்றத்தை செய்தே அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்காக என்ன வேணா செய்வாங்க. நம்மளால அது கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அது ஏன் செய்யறாங்கன்னு நீங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் ஒத்துக்கல சார், அதனால பண்ணலாம், 2 கொடுத்த உடனே சரியா. சிலர் இதை தாங்க முடியாமையே செஞ்சவனு ஒத்துக்கும். அப்படி ஒத்துக்கிட்டாங்கல்ல, இது இருந்து 5-6 பேர். அதுக்கப்புறம் தான் எங்களை இப்படி பண்ண வச்சாங்க, அதனால நாங்க ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் வெளியில வந்திருக்கு. சிபிஐ க்ளோஷர் ரிப்போர்ட்டை நீங்க படிக்க முடிஞ்சா, என்னுடைய புக்கு கூட படிக்கணும்னு இல்லை, அந்த சிபிஐனுடைய க்ளோஷர் ரிப்போர்ட் 103-104 பேஜ் இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல தெளிவா எழுதியிருக்காங்க, யார என்ன மாதிரிலாம் பண்ணாங்க, எப்படிலாம் பண்ணாங்க. இவ்வளவுக்கும் அவங்க 2மே போலீஸ், நம்ம என்ன சொல்றதுன்னா போலீஸ் ஜாதி.
அது ஒரு ஜாதி. அந்த ஜாதியில அது இருக்கக்கூடிய ஒரு ஆளை பத்தி இன்னொரு ஆள் எழுதுறான். அவன் எழுதுறது அப்ப எவ்வளவு கவனமா எழுதுவான்னு பாருங்க. அவனே குறைச்சுதான் எழுதியிருக்கான். அந்த குறைச்சி எழுதின விஷயமே பார்க்கறதுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்ப அதை விட உண்மை எவ்வளவு பெருசா இருக்கும். ஆனா இது அதனால நான் சொன்னேன், அது நம்ம பேசுறதை விட ஒரு அளவுக்கு நீங்க அதை புரிஞ்சுக்கணும்னா அதை அனுபவிச்சா மாத்திரம் தான் புரிஞ்சுக்க முடியும். நீங்க